ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு சில ஷார்ட்கட் கீஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் எனேபிள் பண்ணிக்கங்க, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த A1 செல்லுலேருந்து டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸுக்கு எவ்வளோன்னு தெரியணும்னா எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, இல்லை கண்ட்ரோல் டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டேட்டா இருக்கிறதுனால அப்படி வருது. ஃபார் எக்ஸாம்பிள், டேட்டா இல்லாத எம்டி செல்லில் எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ டவுன் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸ் எவ்வளோன்னு தெரியும். 10,48,576 ரோஸ் இருக்குது. இப்போ மறுபடியும் எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரைட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டு காலமுக்கு போகும். அதுதான் எக்ஸ்எஃப்டி. இப்போ எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் நேவிகேட் பண்ணலாம். மறுபடியும் எண்டு கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் A1 செல்லுக்கே அதாவது அந்த டேட்டா இருக்கக்கூடிய அந்த செல்லுக்கு வந்துடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கண்ட்ரோல் ஆல்ட் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் இன், கண்ட்ரோல் ஆல்ட் மைனஸ் கொடுத்தீங்கன்னா ஜூம் அவுட். அதே மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸல் ஃபைல் க்ளோஸ் பண்ணணும்னா நார்மலாக இங்கே ரைட் சைட் டாப்பில் போய் க்ளோஸ் பண்ணுவோம். அதுக்கு பதிலாக லெஃப்ட் சைடில் டாப் கார்னர் பாருங்கள், ஆல்ட்டு ஸ்பேஸ் பார் கொடுத்தோம்னா இந்த ட்ராப் டவுன் வந்துடும், ரீஸ்டோர், மினிமைஸ் இதெல்லாம். அப்புறம் க்ளோஸ் கொடுத்து இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா க்ளோஸ் ஆகிடும். சேவ் ஆர் டோன்ட் சேவ் கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சேவ் கொடுத்துட்டோம்னா க்ளோஸ் ஆகிடும்.